பொதுவா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பகல்ல நடக்கும், சாயந்தரத்துல நடக்கும். நடுராத்துல என்னையா பண்றீங்கன்னு கேட்பாங்க. இரவுங்கிறது அது ரொம்ப பெரிய பிரிவிலேஜா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அது எங்களுக்கு சுதந்திரமானதல்ல, பாதுகாப்பானதல்ல. நிறைய தாக்குதல்கள், பெண்கள் மேல தாக்குதல்களும் அதிகமாயிருக்கா இல்லை இப்ப அதிகமாக ரிப்போர்ட் ஆகுதான்னு தெரியல. பெண் விடுதலை வந்துட்டு இல்லை அப்படின்னா குயர் விடுதலை, திருநர் விடுதலை கிடையாது. பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் இருப்பவர்களே அடக்குகிறார். யாரை நம்பி அவர்கள் வந்தார்களோ அவர்களே அடக்குகிறார். சும்மா இந்த மாமன், சித்தப்பன், பெரியப்பன்னு பாசம் காட்டி நீங்க வைக்கிற இந்த சென்டிமெண்ட்ஸ் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கே வேலைக்காகாது. நீங்க என்னென்ன அடக்குமுறையெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நவீனமயமாக்கி ஆன்லைன்ல இன்னும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து துப்பட்டா போடுன்னு சொல்லுவாங்க. இப்போ துப்பட்டா போட்டா அழகா இருப்பீங்க டோலி, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோல கூட கமெண்ட்ல என்ன எவ்வளவு கேவலமா திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நாங்களாம் இல்ல, வேற யாரோ ஆம்பளைங்க பண்றாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நான் பாயிண்ட்லெஸ்ஸா நினைக்கிறேன். தந்தை பெரியார் சிலைக்கே மாலை போறதுக்கு அனுமதி வாங்க வேண்டிய ஒரு அவலம் தமிழ்நாட்டில் இருப்பது என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசினதுக்கு இங்க இருந்து எதிர்ப்பு வருதுன்னா அந்த மனுஷனோட பவர் வந்து அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கும். இந்த சூரியனை போல, இந்த நிலவை போல, இந்த காற்றை போல இரவும் எனக்கானதே அப்படின்னு பெண்கள் சொல்ற அந்த நாள் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை சாத்தியப்படுத்துவது பெண்களுடைய கையில மட்டும் கிடையாது, சமூகத்தினுடைய கையிலையும் இருக்கு அப்படின்றது தான் வலியுறுத்துறதுக்காக இந்த நடைப்பயணம். முதல்ல எங்க போறாங்கன்னு கேட்பாங்கல்ல, எதுக்கு இந்நேரத்துல போறாங்கன்னு கேட்பாங்கல்ல. பொதுவா போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பகல்ல நடக்கும், சாயந்தரத்துல நடக்கும். நடுராத்துல என்னையா பண்றீங்கன்னு கேட்பாங்க. பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து போறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த என்னவா இருக்கும்னு கேள்விக்குள்ள பதில் இருக்கு. அப்ப அவங்கள யோசிக்க வைப்போம். ராத்திரி அப்படின்றது நமக்கு தாங்க. ஒரு டீயை குடிப்போம், 2 கவிதை பேசுவோம், உட்காந்து சினிமா பேசுவோம், எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது நமக்குமான இரவு தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு நடைபயணம் தான். சமத்துவம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாயிலும் உச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக மட்டுமே நாட்டில் இருக்கிறது. சட்டத்தின் முன்னால் எல்லாம் சமம், ஆனால் அது இல்லை. தெய்வத்திற்கு முன்னால் எல்லாம் சமம், ஆனால் அது இல்லை. பாலின சமத்துவம் அதுவும் இல்லை. இது போன்ற எந்த சமத்துவமும் யாருக்கும் இல்லை. ஆகவேதான் இந்த சமத்துவ நடை என்பதை இந்த சமத்துவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதி பெண்கள் என்று சொன்னால் மற்ற சமத்துவம் முதலாளி தொழிலாளி என்றால் முதலாளி யாரோ தொழிலாளி யாரோ அவன் அடக்குகிறான். ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டில் இருப்பவர்களே அடக்குகிறார். யாரை நம்பி அவர்கள் வந்தார்களோ அவர்களே அடக்குகிறார். யார் தனது காவலன் என்று நினைக்கிறார்களோ அவர்களே அடக்குகிறார். இது காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 70% பெண்கள் அன்றாடம் ஏதோ ஒரு வகையிலான பாலின ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் வந்த வண்ணம் இருக்கு. பெண் விடுதலை வந்துட்டு இல்லை அப்படின்னா குயர் விடுதலை, திருநர் விடுதலை கிடையாது. இப்போ திருநர் விடுதலை அடையணும் அப்படின்னா பெண் விடுதலை முதல்ல வேணும். அப்போ பெண்களுடைய சார்ந்து பெண்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், நாங்களும் பெண்கள் தான் அப்படின்ற ஒரு பாலின சமத்துவமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு முன்னெடுப்பில் திருநங்கைகளாக குயர் கம்யூனிட்டியாக நாங்கள் வந்துட்டு கலந்துருக்கிறோம். இங்கே பாலினம்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண் பெண் மட்டும் கிடையாது, அது திருநர் சமுதாயத்தையும் சேர்த்துதான் அடங்கும். அதனால பாலினம் அப்படின்றத, பாலின விடுதலையே வெறும் பெண்களுக்கானது மட்டும் நம்ம சுருக்க முடியாது. அப்போ இங்க இரவுல இருக்கக்கூடிய திருநர் மக்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது வந்து பாதுகாப்பானதா அமையணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னுமே பகல்ல நம்ம வீடுகள்லயுமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. இது நம்ம நினைக்கிறதுன்றது இன்னும் பெரிய இலக்கு தான். இந்த வருஷத்துல கூட இதை சாத்தியப்படுத்தலன்னா வேற என்னத்தை சாதிக்க போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. இங்க இருக்கக்கூடிய சமூகம், கட்சி, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு, சூழலியல் சார்ந்து அனைத்து அரசியலிலும் பெண்ணை சுற்றி மட்டுமே இருக்கு. பெண்கள் விடுதலை அடையாமல் என்னை போன்ற திருநர் மக்களும் பாலுறவு சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலையும் சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம அழுத்தமா பதிவு பண்ணிட்டே இருக்கோம். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து மற்ற கட்சிகளாலும் கட்சி பேதங்கள், கொள்கை தாண்டி பாலின சமத்துவத்தை உறுதி செய்யறது எல்லாரோட கட்சியினுடைய பணியுமாவும் இருக்கு. இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு குடிமகனுடைய
பணியுமாமே இருக்கு. இது வீட்ல இருந்து தொடங்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து பிரகடனப்படுத்தும் விதமாக வந்து இன்னைக்கு இந்த கட்சி வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதுல நாங்களும் வந்து கலந்துட்டு இருக்கோம் எங்க சமூகத்தின் சார்பாக. இது இன்னும் பரவலாக்கப்படணும். பாலின சமத்துவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா வந்துட்டு நான் வந்து பெண்களை மதிக்கிறேன், பெண்களை ஏத்துக்கிறேன், பெண்களுக்கு நான் இந்த உரிமைகள் கொடுக்குறேன்றதெல்லாம் கிடையாது. இங்க யாருக்கு உரிமையெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அவரவர்கள் உரிமை வந்து இந்திய அரசியலமைப்பு உறுதி செய்து அந்த உறுதியோடு அவரவர்கள் வாழ்வதற்கான உரிமை இங்க இருக்கிறது. யாரும் இங்க உரிமை கொடுத்துட முடியாது. அதை தாண்டி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பாலின பிரதிநிதித்துவம் பெறுவது அவசியமா இருக்கு. பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக சமமாக இடம்பெற வேண்டும். அதே போல திருநர் மக்களும் ஏன்னா நாங்க மாற்று பாலினம்னு எங்களை வந்து அடையாளப்படுத்துறோம். நாங்க வந்து ஆண்கள் பெண்கள் மாற்று பாலினமா இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் வந்து சரி சமமான இட உரிமை அரசியல் பிரதிநிதித்துவம் பெறணும்னு சொல்லிட்டு வந்து இது வழியெல்லாம் வந்து கேட்டுக்கிறோம். நாங்க இரவும் எமக்கானது என்ற முழக்கத்தை வைத்து 2வது ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தந்தை பெரியார் சிலையிலிருந்து உழைப்பாளர் சிலை வரை வந்து ஒரு பாலின சமத்துவ நடைக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். காவல்துறையில ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாகவே அனுமதி கொடுத்திருந்தோம். காவல்துறை சார்பாக இன்று காலை வந்து என்னுடைய அலுவலகத்தில் வந்து பொதுமக்களுக்கு இந்த நடை நடந்தால் வந்து பிரச்சனையா ஏற்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே வந்து இந்த நடையை வந்து தடுத்துறதாக கடிதம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வந்து காவல்துறையோட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இது வந்து ஒரு பாலின சமத்துவ நடை, நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு பாலின சமத்துவம் வந்து உருவாவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டு அரசாங்கம் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அப்போ இது வந்து ஒரு அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது. அனைத்து தரப்பு மக்களும் வந்து பாலின சமத்துவத்திற்காக குரல் கொடுப்பதும் பேசுவதும் உரையாடுவதும் அவசியம் என்று நான் வந்து அதிகாரிகள் தெரிவித்தேன். ஆனால் அவங்க அதையெல்லாம் கேட்க விரும்பல. வந்தாலே அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட காவல்துறையும் பல்வேறு வாகனங்களை இங்கே வச்சிருந்தாங்க. இந்த இரவு 10 மணிக்கு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலை அவ்வளோ வெறிச்சோடி இருந்து நீங்கள் பார்த்தீங்க. சாலையின் ஓரமாக செல்வதற்கு அனுமதி இல்லைன்னாங்க. தந்தை பெரியார் சிலைக்கே வந்து மாலை போகிறதுக்கு வந்து அனுமதி வாங்க வேண்டிய ஒரு அவலம் தமிழ்நாட்டில் இருப்பது என்பது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். லாஸ்ட் இயருமே வந்து இதே மாதிரி தான் நடந்துச்சு. பட் we had a walk from here to the Marina Beach and அங்க போய் நிறைய சாங்ஸ்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமான அரசியல் களம்ன்றது கல்ச்சுரலா நடக்கிறதா பாக்குறேன். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த நைட் டைம் இந்த பெண்களுக்கான இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேலி போறத ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷனா பாக்குறேன் இந்த விஷயத்த. இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி, இந்திய அளவில் கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பாலினத்தை வந்து முன்னிறுத்தக்கூடிய பாலின பிரதிநிதித்துவத்தை வந்து ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா வந்து எந்த ஒரு கட்சி இப்படி ஒரு நிகழ்வை பெருசா ஒன்று ஏற்பாடு செய்யப்படலைன்னு இது என்னுடைய அறிவு கெட்டினாப்புல நான் வந்து அப்சர்வ் பண்றது விஷயத்த. எனக்கு தெரிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது ரொம்ப முக்கியமா பாக்குறோம். அதையெல்லாம் மீறி தான் தலைவர் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தோம். தந்தை பெரியார் சிலையை பார்த்த மாதிரி என்னன்னா ஒரு சில பாடல்களையும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் நடத்தியிருக்கின்றோம். தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம். இந்த நிகழ்வுல அனைத்து பாலினத்தை சார்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. மிக முக்கியமாக சமூகத்துல பல்வேறு தளங்கள்ல செயல்பற்றக்கூடிய எழுத்தாளர்கள், கலைஞர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் வந்து இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பங்கேற்றிருக்காங்க. இங்க ஒரு உறுதிமொழியை நம்ம வாசிச்சிருக்கிறோம். பாலின சமத்துவத்திற்காக தனிப்பட்ட முறையிலும் மக்களோட நண்பர்களோட தோள் இணைந்து எப்படி வந்து செயலாற்ற வேண்டும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கி ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக உற்சாகமாக நடந்து முடிஞ்சிருக்குது. ஆக்சுவலி வந்து நாங்கள் எதிர்பார்த்தலாம் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுவும் கிட்ஸ் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ தட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து சொல்லித்தராங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல விஷயமா இருக்கு. பெரியார் ஸ்டாச்சுலேருந்து ஆரம்பிச்சது வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது எங்கே வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் இங்கேருந்து அவருக்கு மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து பொதுமக்களுக்கு வெகுஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்றதை இங்கேருந்து ஒரு அடையாளமா காட்டுனது ரொம்ப சந்தோஷம். நிறைய கேர்ள்ஸ் இதை அட்டென்ட் பண்றாங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா வில் பி ஹாப்பி. நல்லா இருக்கும். பெண் விடுதலை, பெண் சுதந்திரத்துல பெரியாரோட முக்கியத்துவம் எவ்வளவு நினைக்கிறீங்க? அவர் தானே ஓஜி, அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சது. ஏன்னா இந்த டைம்ல நம்ம பேசுறது, நமக்கு நிறைய ஆலைஸ் இருக்காங்க, நிறைய பேர் நமக்கு பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அவர் எதிர்த்து நின்றவங்க, கல்லடிச்சவங்க, முட்டை எரிஞ்சவங்க ஜாஸ்தி. அந்த டைம்ல அவர் அந்த வயசுல சாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் அதை நின்று பேசினதுதான் மாஸ். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேசினதுக்கு இங்க இருந்து எதிர்ப்பு வருதுன்னா அந்த மனுஷனோட பவர் வந்து அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும், அவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கும். இப்ப வரைக்கும் அவரோட சித்தாந்தத்தை எதிர்த்து அரசியல் பண்றாங்க. இப்போ நேற்று அரசியல் வரவங்களும் நாளைக்கு அரசியல் வரவங்களும் அவர் தவிர்த்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் வந்து இந்தியாவில் பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஸோ வந்து அவர் ரொம்ப முக்கியமான ஆள் தான். நம்ம என்ன ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து பெரியார் ரொம்ப முக்கியமான ரோல் வைக்கிறாருன்றது என்னோட
நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுல வந்திருக்காங்க. சோஷியல் மீடியாலலாம் இது வந்து பரவி இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக பண்றோன்றதுக்காக ஒரு அரசியல் சாராத காமன் பீப்புளும் வந்திருக்காங்க. அதே போல இந்த நிகழ்வோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காங்க. அந்த உறுதிமொழியில வந்து பெண்களை சக வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நாங்க மதிப்போம், எந்த விதமான ஆதிக்கமும் செலுத்த மாட்டோம், குடும்ப வன்முறை செய்ய மாட்டோம், பணியிடத்துல பாலின சமத்துவத்தோட நடத்துவோம், அங்க நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்போம், சினிமால வரக்கூடிய குயர் அகெயின்ஸ்டான ஜோக்ஸோ இல்ல பெண்களுக்கு எதிரான ஜோக்ஸையோ நாங்க வந்து ஃபன்னா பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற சென்சிட்டிவோட நடந்து போன்ற ஒரு முக்கியமான ஒரு இன்றைய தேவையான ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்காங்க. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ அபியூஸோ ரேப்போ நடந்தா இவங்களை தூக்கில போடணும் அவங்கள தூக்கில போடணும்னு சொல்றதுக்கு பதிலா இதை எப்படி ஒழிக்கணும்னா இந்த மாதிரியான சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள் மூலமா தான் இதை ஒழிக்க முடியும். ஒரு சில பேர் தான் நம்ம ஒரு முன்மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒரு முன்மாதிரிகள் உருவாகி இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு அரசோட ஒரு திட்டம் இன்னைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு புதுமை பெண் ஒரு திட்டம் இருக்கு. அது பாலின சமத்துவத்துக்கு இன்னும் நிறைய ஆண் குழந்தைங்க, அது குடும்பத்துல ஃபர்ஸ்ட் பிறக்கிற ஒரு ஆண் பிள்ளைக்கு அவ்வளவு பாரம் இருக்கு. அப்ப அதை போக்கணும்ட்டு ஒரு தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இளைஞர்கள் படிச்சு ஒரு அடுத்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் இப்போ முன்மாதிரிகள்ன்றது நம்ம குடும்பத்திலேயே உருவாக்கிட்டு வருது. ஒரு காலத்துல சொல்லுவோம் சட்டம் வரணும்ட்டு. இன்னைக்கு சட்டம் வந்துருச்சு, ஆனா பயன்படுத்திக்கிறதுக்கு மக்கள்கிட்ட மனசுல இடம் இல்லாம இருக்கு. அது மக்கள்னு நம்ம பிளேம் பண்ண முடியாது, அந்த ஆணாதிக்க சிந்தனையை தான் சொல்ல முடியும். நீ படிச்சு என்ன பண்ண போற, நீ ஏன் இது பண்ண போற, நீ இது வரைக்கும் போதும், இல்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல காலேஜ் இருக்கு நாங்க படிக்கணும்னு விரும்புறேன்னா அதுல நீ போக கூடாது, மொக்க காலேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு கட்டி வேணாலும் நான் பக்கத்திலே படிக்க வைக்கிறேன்ற மாதிரி மனசு சுருங்கி இருக்கு. இது வந்து பெண்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகாம விடுறதுக்கான இந்த ஆணாதிக்க சிந்தனை நம்ம வீடுகள்ல பாசம்ன்ற பேர்ல பிணைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் கட்டவிழுத்து பெண்கள் மேல நம்பிக்கை வச்சு பெண்களுக்குன்னு உரிமை இருக்குன்றத உணர வச்சு அவங்கவுங்க சிந்திச்சு செயல்படணும். சும்மா இந்த மாமன் சித்தப்பன் பெரியப்பன்னு பாசம் காட்டி நீங்க வைக்கிற இந்த சென்டிமெண்ட்ஸ் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கே வேலைக்காவாது. வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம், நீங்க எங்கேயோ பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்கன்றதா அர்த்தமா இருக்கும். உண்மையிலே வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஊக்குவிக்கணும். சென்னையில் வந்து 24 மணி நேரம் வியாபாரம் நடத்துவதற்கு அனுமதி இருக்கின்றது. நள்ளிரவில் அண்ணா சாலையில் நீங்கள் கூட்டமாக போயிட்டு எது ஒன்றாலும் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை உள்ள செயல்பாடுகளை ஈடுபடக்கூடாதுன்னா இது என்ன நியாயம் இது? அப்போ கார்பரேட்டுகள் வந்து அவங்களுடைய பிஸ்னஸுக்காக நீங்கள் வந்து நள்ளிரவில் வந்து ஷாப்பிங் மாலை திறந்து வைங்க, உணவகங்க திறந்து வைங்க, அப்போ தான் எங்களுக்கு வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு கார்பரேட் சொல்கிறாங்க. கார்பரேட்டுகளுக்கு ஏற்றாறு போன்று சட்டம் ஒழுங்கு வந்து வடிவமைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மக்கள் இயக்கங்களுக்கு வந்து இதை வந்து வடிவமைக்காக இருப்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தந்தை பெரியார் என்ன சொன்னார்? அவருடைய அடிப்படை என்ன? அதிகாரத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய நீதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ யாருக்கான அரசாங்கம், இந்த சமூகம் யாருக்கான சமூகம் என்பதை பகுத்தாராய்ந்து தந்தை பெரியார் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று ஜனநாயகத்துக்காக குரல் கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சாசனத்தையே எதிர்த்து முதல் திருத்தத்திற்காக போராடியவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மரபுக்குரிய தந்தை பெரியாரை நாம் தலைவராக தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஜனநாயக மறுப்பு செயல்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது என நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பெரிய தாக்குதல்கள், பெண்கள் மேல தாக்குதல்களும் அதிகமாயிருக்கா இல்லை இப்போ அதிகமாக ரிப்போர்ட் ஆகுதான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரியான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் வந்து குறைஞ்சதா இல்லை. அது குறையணும்னா நாம இன்னும் பேசணும், எல்லாரோடையும் பேசணும், மனித மனங்களுக்குள்ளோட பேசணும். அதாவது பெண்கள் பாதுகாப்பு என்பது திமுக ஆட்சி, இந்த ஆட்சி, அந்த ஆட்சி என்பது வேறு. அது சொந்த வீட்டிலேயே இல்லை, பிறகு என்ன திமுக ஆட்சி மற்றது. திமுக ஆட்சி என்பது இன்னும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று நாம் அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த ஆட்சி மட்டுமல்ல, எல்லா ஆட்சியும் மத்திய அரசும் சரி, இந்த அரசும் சரி, இதர மாநில அரசுகளும் சரி கடுமையாக இந்த விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கிறது. அதிலே பெண்கள் சார்பாக நின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். எந்த அரசு இனிமேல் வந்தாலும் சரி திருநருக்கான விடுதலையும் பெண்களுக்கான விடுதலையும் முன்னெடுத்து அவர்களுக்கான சட்டம் இயற்றி ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருநர் மக்கள் சார்பாக நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். இந்த இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் வந்துட்டு நாங்கள் கலந்துக்கிட்டதும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியும் தோழர்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய நன்றி. இந்த ஜென்ரேஷன்ல வந்து போன ஜென்ரேஷனோட மாறி இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து கொஞ்சம் பேர் மாறி இருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் மாற வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்ல வந்து மாறாதவங்கள தான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு
அது ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் மாறணும், ஆனா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நாடு டெவலப் ஆகுதான் எங்களுக்கு புரிய வருது தட் நாங்க எல்லாரும் வந்து சமம் தான். whatever men's do women's can also do. மாறி இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரியல, கொஞ்சம் நவீனமயமாக்கப்பட்டிருக்குது அவ்வளவுதான். அப்ப நடந்த அதே விஷயங்கள் இப்பவும் நடந்துட்டு இருக்கு. என்ன அதோட இது மட்டும் மாறி இருக்கு. அப்ப வந்து துப்பட்டா போடுன்னு சொல்லுவாங்க, இப்ப துப்பட்டா போட்டா அழகா இருப்பீங்க டோலி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த இது மட்டும் தான் மாறி இருக்கே தவிர ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் அப்படியே தான் இருக்குது. என்னால அது ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆண்களோட பார்வை பெண்கள் மேல எப்படி இருக்கு அப்படின்றத. முன்னாடி வந்து இப்போ நிறைய ஹராஸ்மெண்ட் நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்கேன். நம்ம ஏரியால போகும்போது பெண்கள் போகும்போது அவங்கள தவறுதலா டச் பண்றதோ இதெல்லாம் அசால்ட்டா பகல் நேரங்கள்ல நடக்கிறதே நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் டவுன்லயே. இப்போ வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் நடந்துடலதான். வயலன்ஸ்ன்றது ஆன்லைன்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோ, இப்போ இந்த வீடியோல கூட கமெண்ட்ல என்ன எவ்வளவு கேவலமா திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன வேர்ட்ஸ் போடுவீங்கன்னு கூட நம்மளால வர்ணிக்க முடியாது. அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்போ எந்த அளவு நாகரிகம் நீ அடைஞ்சிருக்க அப்படின்றதான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. பரிதாபமா தான் இருக்கு ஆண்கள் வந்து செய்யக்கூடிய இந்த பிற்போக்குத்தனமான ஒரு விஷயங்கள். ஆனா இது நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் அந்த டிஜிட்டல் ஸ்பேஸ பிரயோஜனமா ஒரு நல்ல வேலைக்கு தேடலாம், ஒரு லிங்க்டின்ல ப்ரொஃபைல் பார்க்கலாம். அதெல்லாம் இந்த இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து எந்த வீடியோல எந்த பேட் கமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இன்டர்நெட் ஜிபியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். பாலின சமத்துவ நடை அப்படின்னு சொன்னாங்க. பாலின சமத்துவம் உள்ள வந்துருச்சா அப்படின்னா, நீங்க என்னென்ன அடக்குமுறையெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ நீங்க வந்து கொஞ்சம் நவீனமயமாக்கி ஆன்லைன்ல இன்னும் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படின்னா, இப்போ முன்னாடி வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அடிப்பீங்க, இப்போ கேமரா முன்னாடி மூஞ்ச காமிச்சு அடிப்பீங்க. அவ்வளவுதான், அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இரவு என்பது பெண்களுக்கு இல்லை அப்படின்னு தான் இருக்கு. 6 மணிக்கு மேல வெளியே போகாத, 8 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, இந்நேரத்துல எங்க போற, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், இப்படி நேரத்தை சுற்றி பெண்கள் கட்டமைக்கப்படுறாங்க பண்பாட்டு ரீதியா. ஆனா இரவு என்பது பெண்களுக்கு இல்லாமலே போகுது. ஆனா வேலை செய்யறதுக்காக இப்ப பெண்கள் வெளியே வந்த பிறகு இரவு பெண்களுக்கும் சாத்தியமாகுது. இரவுங்கிறது அது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அது எங்களுக்கு சுதந்திரமானதல்ல, பாதுகாப்பானதல்ல. இப்போ வரைக்குமே வந்துட்டு கையில இந்த கூட்டத்துக்கு வரப்போ கூட என் கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவோட தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கறது அதுக்கு ரொம்ப பெரிய சாட்சி. ஸோ அந்த நிலை மாறணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு கூட நிக்கணும். அண்ட் நைட்டு வந்து உங்களுக்கு எப்படி நல்லா ஜாலியா ஆம்பளை வர்க்கத்துக்கு எப்படி வந்து ஊர் சுத்தணும், நான் வந்து நல்லா இருக்கணும்னு தோணுதோ அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கும். நான் ஜஸ்ட் நீ ஒரு பொம்பளை இல்ல, நீ வந்து ஒரு திருநங்கை அப்படின்றதுனால இந்த நேரத்துல நீ வெளியே சுத்தினா நீ இப்படிதான் அப்படின்னு வந்து ஒரு டேக்லைன் வைப்பீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நாங்களும் சக உயிர் தான் அப்படின்னு மதிச்சு எங்களையும் வந்து பயணம் பண்ண விடுங்க. மோஸ்ட்லி லைக் தி நைட் ரைட்ஸ் போவாங்க பாத்தீங்களா, 12 to 1 எல்லாம் அந்த மாதிரி போற ரைட்ஸ்லாம் விமென்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் யூஸ்வலி அப்படி போறவங்கள தான் நிறைய பேர் தப்பா பாக்குறாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு என்ன டைமோ அதே தான் அவங்களுக்கும். இப்போ நான் இந்த இடத்துல ஃப்ரீயா இருக்க முடியும்னா அவங்களும் ஃப்ரீயா இருந்து தான் ஆகணும். அவங்களுக்கு அது ஃப்ரீயா இல்லைன்னா, இல்லை அவங்களுக்கு அது வந்து சேஃபா இல்லைன்னா அதுக்கு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் தான். இப்போ என்னதான் அது பிரச்சனை நடக்குதுன்னா, அப்போ நான் மொத்த கம்யூனிட்டியா எல்லா யங்ஸ்டர்ஸும் முக்கியமா எல்லா ஆம்பளைங்களும் நாங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, நாங்களாம் இல்லை, வேற யாரோ ஆம்பளைங்க பண்றாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நான் பாயிண்ட்லெஸ்ஸா நினைக்கிறேன். முக்கியமா பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்களுக்கு வெளியே போக கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, இந்த நேரத்துல போகாது அப்படின்னு சொல்றதை விட பசங்களுக்கு இந்த நேரத்துல பொண்ணுங்க வெளியே வந்தாலும், பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும், அவங்க எப்படி இருந்தாலும், யாரா இருந்தாலும், ப்ராஸ்டியூட்டா இருந்தாலும், வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்களோட கன்சென்ட் இல்லாம அவங்கள தொடவோ பார்க்கவோ கூடாதுன்றத சின்ன பசங்களுக்கு சொல்லி தரணுன்றத நான் நினைக்கிறேன். கார்ப்பரேட் மூலியமா தான் பெண்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு அந்த நைட் டியூட்டிலாம் வந்து கார்ப்பரேட் வந்தப்போ தான் நிறைய வந்துச்சு. இதை நம்ம வந்து எப்படி பாக்குறோம்? முதலாளித்துவம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்புல இருந்து ஒரு முன்னேறிய சமூக அமைப்பு தான். நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பு ஒரு ஆண்டான் அடிமை சமூகம், ஒரு ஃபியூடல் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா வேலை வாய்ப்புல கல்வி நிலையங்கள்ல கொண்டு வரது என்பதுதான் சரியான விஷயம்தான். ஏன் முதலாளித்துவ சமூகம்னா அவனுடைய உழைப்புக்கு, அவனுடைய மூலதனத்துக்கு உழைப்பு தேவைப்படுது. அந்த உழைப்புக்கு வந்து என்னன்னா மனிதர்கள் தேவைப்படுகிறாங்க. அந்த உழைப்பு சுரண்டக்கூடியவர்களாக பெண்களை பார்க்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட பாலினத்தை பார்க்கிறார்கள். எனவே சுரண்டலுக்கு பெண்களை பயன்படுத்துறாங்க. அப்படி முதலாளித்துவ சமூக அமைப்பு இருக்கும்போது ஏன் வந்து ஒரு மாடர்ன் திங்கிங் வரல? நீங்க வந்து இப்போ வந்து ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்பு வந்து வேலை கொடுத்துச்சு, ஏன் மண்டையில இருக்கக்கூடிய பிற்போக்கு கருத்தில மாற்ற முடியல? இன்னைக்கு எத்தனை பொறுப்புகளை பெண்கள் வந்து பொறுப்புக்கு வர முடியாது? அலுவலகங்கள் வந்து பாலியல் சீண்டல் நடக்கலையா? பாலியல் ரீதியா தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படையிலையா? எவ்வளவு இன்னும் சொன்னா காவல்துறையில் இருக்கக்கூடிய IPS அதிகாரி, பெண் அதிகாரியே வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்களே. அனைத்து துறைகளிலும் வந்து இந்த பாலின ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது.
அப்போ சமத்துவ கருத்தியல் என்பது ஒரு முதலாளித்துவ சமூக அமைப்புல உருவாகாது. முதலாளித்துவ சமூக அமைப்பு என்னன்னா உழைப்பு சுரண்டலையும் அதனுடைய அது சார்ந்த செயல்பாடுகள் தான் அது போகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீ வந்து சிஸ்டம் நவீன தொழில்நுட்ப கருவிகள் இருக்குது, மாடர்ன் டெக்னாலஜி இருக்குது, ஆனா ஃபியூடல் வேல்யூஸ் தானே இன்னைக்கு இருக்கிறது. எனவே அதை எதிர்த்து செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை பார்க்குறோம். அடுத்து வந்து நீங்க மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் முதலாளித்துவம் கொண்டு வந்தோம்னா உழைப்பு வேலை செய்யறது கம்மியாகணும். உழைப்பு வந்து நான் 5 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சு 5 மணி நேரம் செய்யணும், நல்லா ஜாலியா இருக்கணும், என் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அது பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தோம். ஆனா இங்க என்ன நடக்குது, இடுப்பொடிய வேலை வாங்குறாங்களே இந்த சமூக அமைப்பு. ஸோ முதலாளித்துவ சமூக அமைப்புன்ற இந்த ஒடுக்குமுறை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது மறக்காம உங்க வீட்டு ஆம்பளைங்களையும் தலையில அடிச்சு போதும் போதும் நீங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க.